நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுதே சுக்கிரன் தரும் பலன்களை பற்றி பார்ப்போம். ஒருவருக்கு கார், பங்களா, வீடு, வாகனம், களத்திரம், காமம், நடனம், நாட்டியம், இசைக்கலையில் ஆர்வம் ஆகியவற்றை தரக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்தில் எவ்வாறு இருந்தால் என்ன பலன்களை தருவார் என்பதை 4 பாகங்களாக வெளியிட வேண்டியுள்ளது. இப்பொழுது முதல் பாகத்தை பார்க்கலாம். இந்த உலகில் ஒருவருக்கு முறையான வழியிலோ அல்லது முறையற்ற வழியிலோ கிடைக்கும் அனைத்து சுகங்களுக்கும் காரணம் சுக்கிரன் ஒருவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் சுபாதிபத்தியமும் சுபத்துவமும் அடைந்திருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் இவ்வுலகின் அனைத்து சுகங்களையும் சரியான பருவத்தில் நேர்மையான முறைகளில் பெற்று மகிழ்வார். சுக்கிரன் பாவர்களுடன் இணைந்து பாவ ஆதிபத்தியமும் பாவ வலுவும் பெற்றிருந்தால் தனது சுகங்களை கெட்ட வழிகளில் முறையற்ற விதத்தில் அனுபவிக்க வைப்பார். எல்லா வகைகளிலும் நல்ல வேலை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்ட கிரகம் சுக்கிரன். அவர் ஒரு சுப கிரகம் என்பதால் பாவ கிரகங்களான சனி, செவ்வாய் மற்றும் ராகுகேதுக்களுடன் இணைவது நல்ல நிலை அல்ல. அதே நேரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவரும் முக்கூட்டு கிரகங்கள் என்பதால் அவர் பெரும்பாலும் சூரியனை ஒட்டியே இயங்கியாக வேண்டும் என்பதே ஜோதிட விதி. கிரகங்களுக்கு இடையேயான பகை நட்பு எனும் உறவு முறைகளில் சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகைவர்கள் என்று நமது ஞானிகளால் சொல்லப்பட்டிருந்தாலும் நமது அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தில் அவர் சூரியனுடனோ சந்திரனுடனோ இணையும் நிலையில் மிகப்பெரிய துன்பங்கள் எதையும் தந்து விடுவதில்லை. ஆனால் மேற்சொன்ன சனி, செவ்வாய், ராகு போன்ற பாபர்களுடன் அவர் சேரும்போது இணையும் டிகிரி அளவிலான தூரத்தை பொறுத்தும் இணைவு பெறும் ராசியை பொறுத்தும் தன் இயல்புகளை மாற்றிக்கொண்டு தனது தசை புத்திகளிலோ அல்லது தான் தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசை புத்திகளிலோ ஒரு ஜாதகரை முறைகேடான சுக வழிகளில் செல்ல வைப்பார். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பூமியில் மனிதனும் ஏனைய உயிரினங்களும் பிறப்பதும் இருப்பதும் இயங்குவதும் காமத்தின் அடிப்படையில்தான். நிஜ வாழ்வில் கூட ஒரு மனிதனின் திருமண வாழ்க்கை இங்கே காமத்தை அடிப்படையாகத்தான் ஆரம்பமாகிறது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காமத்திற்கு உடல் ரீதியாக தயாராகும் போதுதான் முழுமையான மனிதர்கள் ஆகிறார்கள். இன்றைய நாகரீக சமூகத்தில் ஒரு முழுமையான மனிதனின் காமம் கூட முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அது திருமணத்தின் மூலமாக ஒருவருக்கு அனுமதிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் முறையான வழிகளில் நடைபெற சுபத்துவம் பெற்ற சுக்கிரன் துணை புரிவார். அதே நேரம் சுக்கிரன் சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவ கிரகங்களுடன் இணைந்து தசை நடத்தினாலோ தொடர்பு கொண்டாலோ அல்லது இவரது ரிஷப, துலாம் வீடுகளில் பாவக்கிரகங்கள் பாவ வலுவுடன் இருந்து அவைகளின் தசை புத்திகள் நடந்தாலோ மேலே சொன்ன பலன்கள் தலைகீழாக இருக்கும். ஒருவருக்கு உடலுறவில் ஈடுபாடு இருக்குமா இருக்காதா, அதில் எந்த வகையில் அவருக்கு நாட்டம் இருக்கும் என்பதை ஒரு ஜாதகத்தின் 7ஆம் இடமும், உறவின் போது ஒருவர் எத்தகைய வலிமையுடன் இயங்குவார், அவரது வீரியம் என்ன என்பதை அவரது 3ஆம் இடமும், அந்த உறவின் மூலம் அவர் எந்த முறையில் இன்பங்களை அனுபவிப்பார், அவருக்கு எப்படிப்பட்ட போக சுகம் கிடைக்கும் என்பதை அவரது 12ஆம் பாவமும் சுட்டிக்காட்டும். இந்த 3 பாவங்களோடு சுக்கிரன் நேர் வலுவோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் அவருக்கு
முறையான வழிகளில் வாழ்க்கைத்துறை மூலமாக திகட்ட திகட்ட காமம் கிடைக்கும். சிறிது பிசகி பாவ சம்பந்தத்தை சுக்கிரன் பெற்றிருந்தார் என்றால் வேறு வழிகளில் காமம் அறிமுகப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட தசைபுத்திகளில் இவை நடந்து தசைபுத்தி முடிந்ததும் விலகும். ஒரு விசித்திர நிலையாக சுக்கிரனுடன் ராகு மிகவும் நெருக்கமான இணையும் நிலையில் ஒருவருக்கு காமம் மறுக்கப்படும். ஒரு சுகம் அல்லது பாக்கியம் கிடைப்பதை ராகு தடுப்பவர் என்பதால் ராகுவோடு சுக்கிரன் மிகவும் நெருங்கும் நிலையில் தன் சக்தியை இழந்து அந்த ஜாதகருக்கு திருமணம், தாம்பத்திய சுகம் போன்ற தனது காரத்துவங்களை தரும் வலிமையை இழப்பார். சுக்கிரனுடன் ராகு இணைந்தவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடப்பது அல்லது முறையற்ற திருமணமாக நடப்பது இதனால்தான். இதனால் இதுவே தலைகீழ் நிலையாக சுக்கிரனுடன் இணைந்த ராகுவின் தசையில் எனது ஜாதகருக்கு பலவித நிலைகளில் பல வழிகளில் காமம் வழங்கப்படும். ஒரு கிரகத்திடம் பறித்ததை ராகு தன் தசையில் தருவார் எனும் ஜோதிட விதிக்கேற்ப இது நடக்கும். எந்த ஒரு விதிப்படியும் ராகு சுக்கிரனுடன் இணைவது சுக்கிரனின் காரத்துவங்களை மாறுபட்டே தரும் என்பதால் ஜாதகத்தில் சுக்கிர ராகு தொடர்பு நல்ல நிலை அல்ல. சுக்கிரனுடன் ராகு இணைவது மட்டும்தான் இந்த நிலையை தரும் என்பது இல்லை. சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த வலிமையான ராகு திசை புத்திகளிலும் இந்த பலன்கள் நடக்கும். அதேபோல சனி சுக்கிர இணைவும் சரியானதல்ல. சுக்கிரனுடன் இணையும் மற்றும் தொடர்பு கொள்ளும் அல்லது ரிஷப துலாத்தில் இருக்கும் பாப வலுப்பற்ற சனி சுக்கிரன் அல்லது சனி திசை புத்திகளில் ஜாதகரை காதல் அல்லது முறைகேடான காம விஷயங்களில் அசிங்கப்படுத்துவார், தலைகுனிய வைப்பார். இதுபோன்ற நிலைகளில் ஜாதகர் கீழ்நிலை காமத்திற்கு அடிமையாக வைப்பார். இங்கே நான் தொடர்பு என்று குறிப்பிடுவது சனி சுக்கிரனை பார்ப்பது அல்லது சாரம் தருவது உள்ளிட்டவைகளை குறிக்கிறது. பாவ வலுப்பற்ற சனி சுக்கிரனுடன் சம்பந்தம் பெறும்போது ஜாதகர் காமத்திற்கு அடிமையாக இருப்பார். காமத்திற்காக எதையும் செய்வார். தனது நற்பெயர், கல்வி, வேலை, அந்தஸ்து போன்றவற்றை துச்சமாக மதிப்பார். இதுபோன்ற நிலைகளில் காமம் ஒன்றே இவரது சிந்தனை முழுவதும் ஆக்கிரமித்திருக்கும். மேலும் சனி நீசம் பெற்று சூட்சும பெறாமல் சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் நிலை மிகவும் தொல்லைகளை கொடுக்கக்கூடியது. இதுபோன்ற அமைப்பில் சனியோ சுக்கிரனோ தொழில் அமைப்போடு சம்பந்தப்படுவார்களாயின் ஜாதகரின் தொழிலும் நீச வழிகளில் இருக்கும். சனி சுகத்துவமோ சூட்சுமொழுவோ அடைந்திருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் மாறும். பொதுவாகவே சுகத்துவம் அடைந்திருந்தாலும் சனி சுக்கிர இணைவோ தொடர்வோ நல்லதல்ல. இதுபோன்ற அமைப்பில் அந்த ஜாதகரின் லக்னாதிபதியும் பலவிழந்தால் ஜாதகருக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாது போகும். அந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு தான் செய்வதே சரி என்ற நிலைப்பாடோ அல்லது நான் இப்படித்தான், உலகம் என்னை பற்றி என்னை நினைத்தாலும் கவலையில்லை என்ற மனப்போக்கோ இருக்கும். சுக்கிரன் சுகபல பெற்றவர்கள் பெண்களால் விரும்பப்படுபவர்களாகவும் பெண்களை மதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள சுக்கிரனின் சுபவலு முக்கியம். அதே நேரத்தில் இத்தகையவர்கள் எந்த சூழலிலும் ஒரு பெண்ணை பாதுகாப்பார்கள் என்பதால் பெண்களின் விருப்பமானவராக இருப்பார்களே தவிர காதலினாலோ அதன் மூலமான காமத்தினாலோ அல்ல. சனியை அடுத்து இன்னொரு பாவக்கிரகமான செவ்வாயுடன் சுக்கிரன் பெறும் தொடர்பை பற்றி குறிப்பிட வேண்டுமானால், செவ்வாய் ஒரு பரிபூர்ண ஆண் கிரகம். ஒரு ஆணின் உடல் மன வலிமைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பவர். எல்லா விதங்களிலும் தீராத ஆசைகளையும் புதிதான எதிர்பார்ப்புகளையும் வேட்கையையும் தருபவர் செவ்வாய். ஆணுக்கோ பெண்ணுக்கோ வீரியத்தை அளிப்பவரும் செவ்வாய்தான். தீர்க்க முடியாத வேட்கைகளை கொண்ட எதிலும் திருப்தி அடையாத தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள கடினமான வழிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமும் பேராசையும் உள்ள முன் யோசனையற்ற ஒரு ஆண் கிரகமான செவ்வாய்
முழுக்க முழுக்க பெண்மை தனித்து கொண்ட நளினமான பெண் கிரகமான சுக்கிரனுடன் இணைவது சுக்கிரனை தனது சுயத்தன்மையை இழக்க வைக்கும். பள்ளிப்பருவ சுக்கிரன் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். ஒருவருக்கு பள்ளி கல்லூரி செல்லும் இளமை பருவத்திலேயே முறையற்ற காமம், காதல் என்ற பெயரிலோ அல்லது வேறு வகையிலோ அறிமுகப்படுத்தப்படுவது சுக்கிரன் பாவ வலுப்பெறும் நிலைகளில்தான். அதிலும் இந்த பருவத்தில் சுக்கிரதசையோ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சனி, ராகு, கேது போன்ற பாவர்களின் தசை புத்திகளோ இளைய பருவத்தினருக்கு வருமாயின் அவரது பெற்றோருக்கு நிச்சயம் தலைவலிதான். பாத்திரத்தில் பொங்கும் பால் அதனுள்ளேயே கொதிப்பதே உபயோகம். மாற்றாக கொதித்து வெளியே சிந்தினால் நன்மைகள் இல்லை. இதை குறிக்கவே சிறு வயதில் வரும் சுக்கிரதசை நன்மை செய்யாது எனும் அர்த்தத்தில் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் என்று நமது பெரியவர்களால் சுட்டி காட்டப்பட்டது. இந்த உடல் மனம் இரண்டையும் இளமை துடிப்புடன் இருக்க வைப்பவரும் இளமை வேகத்தையும் அதனால் கிடைக்கும் இன்பங்களையும் அனுபவிக்க வைக்கும் இளமை நாயகரும் சுக்கிரன் ஆவார். உலகில் உள்ள இளைய பருவத்தினர் அனைவரையும் காதல் என்ற பெயரில் கட்டி வைப்பவர் இவர்தான். காதலின் அதிபதியும் இவரேதான். சுக்கிரன் வலுப்பெற்ற ஒருவர் நல்ல காதலனாக இருப்பார். எழுத்தின் நாயகனான புதனுடன் சுக்கிரன் இணைந்து வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் கவிதை பாடும் காதலனாகவும் இருப்பார். உணர்ச்சி வசப்படும் காதல்களை உருவாக்குவர் சுக்கிரன். இவரே காமத்திற்கும் அதிபதி என்பதால் துணையின் சம்மதத்துடன் காமம் கிடைப்பதற்கும் எதிர்பாலினம் காமத்திற்கு உடன்படுவதற்கும் சரியான சமயத்தில் இருவருக்கும் இடையே காதலை விதைப்பார். படிக்க வேண்டிய டீனேஜ் பருவத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ காதல் வயப்படுகிறார், படிப்பை தவிர்த்து திசை மாறி செல்கிறார் என்றால் நிச்சயம் அவருக்கு சுக்கிரதசையோ புத்தியோ அல்லது சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அல்லது சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசாபுத்தியோ நடக்கும் என்று அறியலாம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.